நண்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு அதாவது இந்த ராசி பலன் நாம் பார்க்குறோம். பொதுவாகவே ராசி பலனை எல்லாருமே எதிர்பார்க்குறீங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ராசி பலனை நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்கிறது தான் உண்மை. ஆக ராசி பலன் நிகழ்வில் என்ன நமக்கு நடக்க போகுது, எமன் நமக்கு சொல்ல போகிறாங்க, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆசைப்பட்டு ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கீங்கிறது தான் உண்மை. ஆவலோடு எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு அவர் சொல்கிறாரா, நம்ம மனசில் இருக்கிறத நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன செய்யலான் இருக்கிறோம், நாம் எதை செய்ய போகிறோம், அந்த செய்கிறது அந்த காரியம் ஜெயிக்குமா, அந்த காரியம் கைகூடி வருமா, இப்படின்னு எதிர்பார்த்து ராசி பலனை பார்க்குறவங்க தான் அதிகம். அதன் அடிப்படையில் ராசி பலன் ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை. அப்படிங்கிறதுனால ராசி பலன்கிறது ஒரு மாபெரும் நல்ல ஒரு நிகழ்வு தான். ஜோதிடத்தின் அடிப்படையில் இது ஒரு நல்ல ஒரு பலனாகவே நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அந்த அமைப்பின் பிரகாரம் ரிஷப ராசி அன்பர்கள் எல்லாருமே அந்த ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஜோசியத்தில் ஜோதிடம் ஆர்வம் உள்ளவர்கள் தான் நான் கிரக நிலையை வச்சு மற்ற அமைப்புகளை வச்சு சொல்லும்போது சிலருக்கு புரியும். அதனால் அந்த கருத்து சொல்கிறதோடு எளிதாக எல்லா நண்பர்களுக்கும் ஜோதிடமே தெரியாதவர்கள் கூட ஜோதிடத்தை பற்றி ஒன்றுமே புரியாதவர்கள் கூட புரியணுங்கிற விதியில் இந்த ராசி பலனை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே குரு அமர்ந்திருக்கிற குருவலயம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே குரு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இந்த ஆண்டு போகிறோம். மே மாதத்துலேருந்து இது நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த குரு ராசியில் வந்தால் என்ன செய்யும், உங்கள் மனம் எப்படி செயல்படும், நீங்கள் என்ன நிலையில் மனதளவில் நீங்கள் எப்படி பொலிவாக இருப்பீங்க, கலகலப்பாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க, எதை செஞ்சாலும் ஒரு புத்துணர்வோடு, அதாவது சுறுசுறுப்பாக புத்துணர்வோடு செய்வீங்க அப்படிங்கிறத நாம் இதில் பார்க்கலாம். எல்லாருமே எதிர்பார்க்குறது தானே. நம்ம ராசி பலன் நமக்கு என்ன சொல்ல போகிறார். பொதுவாகவே ராசி பலன் நிகழ்ச்சியில் ஒளி கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், பௌர்ணமி சந்திரன், தனித்த புதன், இதனுடைய தொடர்பு, பார்வை, இணைவு, சேர்க்கை அப்படின்னு வரும்போது தசாபுத்திகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும்போது உண்மையிலேயே நல்ல பலன்னு பொதுவாக சொல்கிறத விட எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு, எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வயதிற்கு தகுந்தாற்போல் திருமணம், 30 வயதை கடக்கிறவர்களாக இருந்தால் ஐயோ 30 வயசு ஆச்சு எனக்கு நல்ல வேலை கிடைக்கலையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, 20-25 வயதுக்குள்ளவர்களுக்கு திருமணத்தை எதிர்நோக்கியிருப்பாங்க, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, திருமணம் நடக்கும், வேலை கிடைக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்குறதே என்ன, உங்களுக்கு இப்போ நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக நல்லா தான் இருக்கிறீங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நான் இப்போது அப்போ சுறுசுறுப்பாக நல்லா இருக்கீங்கன்னா எதை வச்சு நாங்கள் அந்த இதை எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கிறீங்க நாங்கள் நேரில் பார்க்குறோமா, இல்லை நீங்கள் நடக்கிறது உங்களுக்கு எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருதா என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனால் இந்த நண்பர்கள் எல்லாருமே ராசியில் குரு இருக்கிறதுனால எப்பயுமே குருங்கிறது ஒரு சுயநலமற்ற பொருளாதாரம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய, ஒரு நல்ல மனதை கொடுக்கக்கூடிய, ஒரு ஆரோக்கியமான தெம்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் குரு. அது ராசியில் வர்றது ரொம்ப சிறப்பு. ராசி பொலிவடையும்னு அப்படி தான் சொல்லணும். பொலிவடையும் அப்படின்னா உங்களுக்கு காசு போனதுக்கு பஞ்சம் இல்லை, வேலைக்கு பஞ்சம் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் அப்படி லக்ஸரியாக ஜாலியாக எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றக்கூடிய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை தேடக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த ராசி இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. அதுலேயுமே சார் எனக்கு நல்லா இல்லையே, இந்த ராசியில் நான் பிறந்தேன், நான் நல்லா இல்லையே கேட்பீங்க. இல்லைன்னு சொல்ல, நான் தான் ராசி பலன் 30%, 20%, 25% பேருக்கு தான் பொருந்தும்னே சொல்கிறோம். ராசி பலன் பொதுவானது தானே. உங்கள் ராசியில் 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 1 கோடி பேருமே கோடீஸ்வரனாக இருக்காங்க, அப்படி இல்லை இல்லையா. அதனால் இந்த கணக்கீடுங்கிறது மிக ஒரு துல்லியமானது தான். அப்போ அந்த கணக்கீடை நாங்கள் எப்படி கொண்டு வர்றோம், ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு காலேஜ்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ 100 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 100 பேரும் 100க்கு 100 வாங்குறது இல்லையே. ஆசிரியர் ஒரே மாதிரி தான் நடத்துகிறாரு, கிரகங்கள் ஒரே மாதிரி தான் செயல்படுகின்றன. என்ன அப்போ 100 பேர் வாங்குறது இல்லைங்கிற பொருளில் அதில் பின்தங்கிய மாணவன் இருக்கிறாங்கிற அமைப்பில், முன்னே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுற மாணவன் இருக்கிறாங்கிற அமைப்பில் கிரக சேர்க்கை இணைவை வச்சு தான் உங்களுக்கு ராசி பலனுடைய அடிப்படையே நன்மை கூடுதலாக நடக்குமா குறைவாக நடக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. அதனால் கூடுதலாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இப்போ ராசி உங்களுக்கு இந்த ராசி ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு வருஷம் பூராமல் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷம் பூராவே ராசியில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு நல்ல செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்லது கெட்டதுன்னு 2 இருக்குது இல்லையா. நல்லதுங்கிறது என்ன, வீடு வாங்கிறது நல்லது,
கார் வண்டி வாகனம் வாங்குறது நல்லது, ஒரு 20 பவுன் 30 பவுன் நகை எடுக்கிறது நல்லது. இதெல்லாம் சேருமா? கண்டிப்பாக சேரும். நகை வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, இடம் இல்லாதவர்கள் இடம் வாங்குவீங்க, இடத்துக்கு மேலே திரும்ப வீடு கட்டுற அமைப்பு இங்கே ஏற்படுத்தி விடும். அது தசாபுத்தின் அடிப்படையில் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருந்தால் கடன் வாங்கி வீடு கட்டுற அமைப்பு ஏற்படும். இதெல்லாமே இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்க இதெல்லாம் உங்களுக்கு பிறப்பிலேயே அந்த உணர்வு இருக்கும். நம்ம சில பேர் வந்து பாருங்கள், பல லட்சம் பலாயிரம் கோடி பணம் கூட இருக்கும், ஆனால் வாடகை வீட்டிலே இருக்கலான்னு இருப்பான். லட்சக்கணக்கில் பணம் வச்சுருப்பான், ஆனால் வீடு கட்ட மாட்டான். அவன் வாடகை வீட்டிலே இருக்கிறது தான் சந்தோஷமாக நினைப்பான். ஆனால் நீங்கள் அப்படி எண்ணம் உங்களுக்கு வராது. வாடகை வீட்டில் இருக்கலாங்கிற எண்ணம் வராது. நமக்கு சொந்த வீடு வேணும், சொத்து சுகம் வேணும், லக்ஸரியாக இருக்கணும். கார் வாங்குறதா இருந்தால் கூட செகண்ட் கார் வாங்குறது விரும்ப மாட்டீங்க. அப்போ நீங்கள் புதுமையான ஒரு காரை வாங்குறது தான் நீங்கள் விரும்புகிறீங்க. இப்போ அந்த அமைப்பில் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேரக்கூடிய அமைப்பாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசியிலே இருக்கக்கூடிய குரு ரொம்ப அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுப்பாருங்கிறத ஒன்று. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பை, எந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி சனின்னு சொல்லிடுறேன். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு, ஏன்னா குரு சனி ராகு இது 3 வச்சு தான் உங்களுடைய ராசி இயங்குதுங்கிறது தான் உண்மை. மற்ற அதுக்கப்புறம் தசாபத்தி அமைப்பு தான் உங்களுக்கு வழி நடத்துதுங்கிறது உண்மை. அப்போ அந்த அமைப்பில் நீங்கள் இன்றைக்கி ராசியினுடைய அடுப்பில் ராசிக்குள்ளேயே குரு இருக்கிறது சிறப்பு தான். 10ஆம் அதிபதியாக சனி 10ல் இன்றைக்கி சனி இருக்கிறது கோச்சாரத்தில், 11ல் ராகு இருக்கிறது அதை விட சிறப்பு. அதனால தான் கூடுதல் நன்மைன்னு இதை நாங்கள் சொல்ல வரோம். இப்போ வேலை இது வரைக்கும் தேடிட்டு இருந்தீங்க, வேலை கிடைக்கல, ரிஷபராசிக்காரர்கள் அதுவும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான வேலை தான் எல்லாம் விரும்புவாங்க. பிடிக்காத வேலைங்க தான் விட்டுட்டு வந்துடுறாங்கல்ல. நீங்கள் வந்து பாருங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணி வேர்வை சிந்த உழைக்கிறவங்களாம் நீங்கள் இல்லை. சுக்கிரன் வீட்டில் குரு வேர்வை சிந்தாமல் ஏசி ரூமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு உட்காரணும், இல்லைனா தொழில் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கணும். ஒரு இப்போ இந்த சனி 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். 10 பேருக்கு வேலை போட்டு நாம் மேனேஜர் மாதிரி சூப்பர்வைசர் மாதிரி இருந்துகிட்டு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பர் நீங்கள்லாம். ரிஷபராசி நண்பர்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு செல்வாக்கு கூடக்கூடிய கூடுதலான காரணம்னே சொல்லுவேன். இந்த ராசி நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு திருமணம் நடத்துகிறதா இருந்தால் கூட பல லட்சம் கிராண்டாக நடத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த கிராண்டாக நடத்துகிற அமைப்பு எதுலேயுமே வந்து உணவு, சாப்பாடு, பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே டேஸ்ட்டாக சுவையாக இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க அந்த ராசியினுடைய அமைப்பு. ராசிநாதன் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால, சுக்கிரன் வந்து ஒரு கலைக்காரகன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கலை ஆர்வம் இருக்கும். கலை ஆர்வம் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. அப்படின்னா என்ன, பட்டணத்தில் வாழக்கூடியவங்க நல்ல ஒரு அதிகமான கல்வி அறிவு உள்ளவங்களுக்கு தான் லக்ஸரின்னா என்னென்னு தெரியும், ஒரு இதுன்னா என்னென்னு தெரியும். பட்டிக்காட்டில் இருக்கிறவங்களாம் லக்ஸரி வாழ்க்கைன்னா என்னென்னு தெரியாது. சுகமான வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கைன்னு நம்ம சொல்ல வரோம். அந்த சுகபோக வாழ்க்கையை படிப்பறிவே இல்லாதவனா இருந்தால் கூட அழகாக சட்டை போட்டுட்டு உடல் உழைப்பு இல்லாமல் மூளைக்கு வேலை கொடுத்து அந்த வேலையின் மூலிமா சம்பாரித்து ஜாலியாக வண்டியில் போயிட்டுருப்பான். படிப்பறிவு இருக்காது, அவங்ககிட்ட கார் இருக்கும். படிப்பறிவு இருக்காது, அவங்ககிட்ட பணம் இருக்கும். இந்த அமைப்பெல்லாம் வந்து இன்றைக்கி ரிஷபராசி அன்பர்கள் படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு சொகுசாக இருப்பான், இருக்கிறவனும் சொகுசாக இருப்பாங்கிறது தான் இங்கே உண்மை. அப்போ அந்த சொகுசு வாழ்க்கை காரகனாகிய வந்து சுக்கிரன் ராசிநாதா வரதுனால எந்த தசாபுத்தி நடந்தாலுமே அந்த தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி அவன் வந்து கூடுதல் குறைவாக லக்ஸரியாக தான் இருப்பான ஒழிஞ்சு போய் எங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு உளுந்து பெறுற அமைப்பு இல்லை. அப்படி மீறி பெறுற அமைப்பு இருக்கிறான் அப்படின்னா, கஷ்டப்படுற அமைப்பு இருக்கிறான் அப்படின்னா அந்த ராசிக்கு எதிர்மறையான திசையும் மற்ற அமைப்புகளாக வந்தால் தான் அவர் எதிர்மறையான சிந்தனையும் செயல்பாடும் கெட்டு, தொழில் கெட்டு, வருமானம் கெட்டு, அது கெட்டு இது கெட்டுன்னு அப்படி போயிட்டுருக்கேன். ஆனால் உங்களுக்கு அப்படி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இங்கே இல்லை. நீங்கள் எதிர்பார்ப்புகள் அதிகம் கூடுதலான எதிர்பார்ப்பு உடையவர்கள் தான் நீங்கள் பெரும்பாலும். அதனால் கூடுதலான எதிர்பார்ப்புடைய ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே பெரும்பாலும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களும் சிந்தனையும், அடுத்தவங்களுக்கு ராசியில் குரு வந்தாவே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணுமே, நீ சம்பாரித்து அதிகமாக வச்சுருந்தா தானே ஒருத்தன் கேட்டால் கொடுக்க முடியும். அப்போது உங்களுக்கு செல்வாக்கு கூடுதலாக வரும், பணம் சேரும், பணத்தை சம்பாதிக்கிற அமைப்பு வரும். ஒரு தொழிலுக்கு 3 தொழில்கள் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வரும். அந்த 3 தொழிலுமே சிறப்பாகவே இருக்கும். அந்த 3 தொழிலையுமே நீங்கள் செல்வாக்கு மிக்கவராக இருப்பீங்க. அந்த 3 தொழிலையுமே உங்களுக்கு வரவு செலவுகள் பார்க்குறதுக்கு நீங்கள் 10 பேர்த்த வச்சு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதனால் செல்வாக்கு கூடுதலான ஒரு நேரம் அப்படின்னு இங்கே சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு 10ல் சனி அப்படிங்கிறது தான், ராசிக்கு 11ல் ராகு அப்படிங்கிறது தான், ராசியிலேயே குரு அப்படிங்கிறது தான். இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய, நல்ல அமைப்பை தரக்கூடிய அமைப்பு. இதில் தாய் தந்தையர்களை கவனிக்கக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை செல்வாக்காக வளர்த்தக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை அதிகமான செலவு பண்ணி உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே அந்த பருவ வயதுக்கு தகுந்தாமல் நீங்கள் குழந்தைகளையும் பெற்றோர்களையும் சக நண்பர்களையும் கவனிக்கக்கூடிய ஒரு ராசியாக நாம் சொல்லலாம். இன்றைக்கி ராசியில் இருக்கக்கூடிய குருவினால் இத்தனை நல்ல சிந்தனையும் ஒரு பெரிய நல்ல பண்பாளராகவும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ரிஷபராசி. தற்சமயம் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே
அப்படி பளிச்சுன்னு நல்ல டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பளிச்சுன்னு போகக்கூடிய அமைப்பு. இந்த ராசியினுடைய அமைப்பே அப்படி தான். ரிஷபராசி வந்து நல்ல ஒரு அமைப்பில் நீங்கள் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு அமைப்பில் நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு ராசி தான். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் எல்லாமே பொன்னோடும் பொலிவோடும் செழிப்போடும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.